Good morning, students. This video deals with part 3, Unit 6, 12th English Supplementary. Remember Caesar, written by Gordon David. So, the last video itself, we have seen summary of the story. So, now I am going to continue the summary. The play Remember Caesar is a comedy about an absent-minded and forgetful judge, Lord Weston. So he is the main character of this supplementary. Then Lord Weston discovered a piece of paper with the words Remember Caesar in his pocket. Then he feared that the message was a warning conveyed by his enemies. As the message was sent on the 15th of March, the day Julius Caesar was assassinated, he was convinced that someone was plotting his murder. So up to this we have seen in the last video. Now I am going to continue the summary. Sensing the definite attack, Lord Weston ordered his secretary to shut all the doors and windows. He was panic-stricken, but his wife remained confident by the thread. She was frivolous. He ordered Roger to send the cook and the gardener away. Both Weston and Roger took elaborate precautionary measures to thwart the assassination attempt. So now the Lord Weston definitely he knows about the incident. ஸோ ரொம்ப அந்த இன்சிடெண்ட் பற்றி ரொம்ப டெஃபினட்டாக இது நடக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ ஆஃப்டர் ஃபிக்ஸிங் திஸ் மெசேஜ், லார்ட் வெஸ்டன் ஆர்டர் ஹிஸ் செக்ரட்டரி, ஹூ இஸ் ஹிஸ் செக்ரட்டரி மீன்ஸ் தட் ரோஜர். ஸோ என்ன சொல்கிறார், டு ஷட் ஆல் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், எல்லாமே என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எனிமீஸ் என்ன பண்ணலாம், எந்த வேலைவான அவங்க அட்டாக் பண்ணலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் வி ஹாவ் டு க்ளோஸ் ஆல் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறார். ஹி வாஸ் பேனிக் ஸ்ட்ரைக்கன், பயம் மனசுக்குள்ளே ஃபியர் வந்துருச்சு, ஒரு விதமான பதட்டம், பயம் வந்துருச்சு. பட் ஹிஸ் ஒய்ஃப், ஹூஸ் ஒய்ஃப், லார்ட் வெஸ்டன்ஸ் ஒய்ஃப் டிட் நாட் கெட் எனி ஃபியர். ஷி இஸ் ஃப்ரீலி டாக்கிங் வித் ஹிம். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப 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 என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல், பயம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக அவங்க பேசுகிறாங்க. அட் த சேம் டைம் லார்ட் வெஸ்டன் ஆர்டர்ட் த ரோஜர், என்ன ஆர்டர் பண்ணுறான்னா, சென்ட் த குக், சென்ட் த கவர்னர் ஆல்சோ. வீட்டில் இருக்கிற குக்கு யாருனாலும் சரி, யார் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுங்க, சென்ட் அவே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா எனிமீஸ் எந்த வேலை வேணாலும் என்ன பண்ணலாம், they can attack us. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் we have to protect us. நம்மளை என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். ஸோ போத் வெஸ்டர்ன் சரி அண்ட் ரோஜரும் சரி எலாபரேட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எந்த அசாசினரையும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் நம்மளை அசாசினேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஜட்ஜ் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ அதுக்காக எந்த ப்ரிகாஷனரி மெத்தட் எடுத்தாலும் அதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ எந்தெந்த வேலை தன்னை பாதுகாக்க முடியுமோ எல்லா வேலையும் என்ன பண்ணிகிட்ருக்காரு, தன்னை இது பண்ணிகிட்ருக்கார். ஸோ மீன் வயல் இந்த வயல் என்ன பண்ணுறாங்க, மெனி பீப்புள் கேம். ஸோ நிறைய பீப்புள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, விசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஹூவர் கேம், திஸ் லார்ட் வெஸ்டன் நெவர் அக்செப்ட் தெம் டு கம் இன்சைட். ஸோ என்ன பண்ணவே இல்லை, உள்ளே வரத்துக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. பிகாஸ் ஹி காட் ஃபியர், ரொம்ப பயந்துருக்கார். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த பேப்பர் யார்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட இருக்க ரெமம்பர் சீசர் இருக்குது. ஸோ நமக்கு இன்றைக்கி அசாசினேட் நடந்தாலும் நடக்கலாம். ஸோ அதனால் ஓவர் விசிட் ஹிம், ஹி நெவர் மெட். ஸோ அவர் என்ன பண்ணவே இல்லை, மீட் பண்ணவே கிடையாது. தென் மிஸ்டர் சீசர் was actually a gardener who had an appointment to visit Weston's garden. The speaker actually forgot the note, remember Caesar, what he wrote at the time of his busy morning. So now one person came, his name was Mr. Caesar. இப்போ ஒரு பர்சன் வராரு, ஒரு பேர் சீசர். ஸோ இப்போ ஆக்சுவலாக அவர் ஒரு கார்டனர். அவர் எதுக்காக அவருடைய யாருடைய, லார்ட் வெஸ்டனுடைய கார்டனை விசிட் பண்ணுறதுக்காக இப்போ அவர்
வந்திருக்கார். See already he got an appointment also. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணார், அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருக்கார். பட் ஆக்சுவலி த ஸ்பீக்கர் forgot this incident. யார் ஸ்பீக்கருங்க? லார்ட் வெஸ்டன். ஸோ ஹீ ஒன்லி கேவ் பர்மிஷன் டு விசிட் ஹிம். ஸோ இவர் விசிட் பண்ணுறதுக்கு அவர் தான் பர்மிஷன் கொடுக்குறார். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஹீ நோட்டட் டவுன் ஒன் பாயிண்ட் ரோமர் சீசர் இந்த பீஸ் ஆஃப் பேப்பர். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணார், ரோமர் சீசன் என்ன பண்ணார், ஒரு பேப்பரில் எழுதினார். பட் ஆனால் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டார், பிஸி மார்னிங்கில் என்ன பண்ணிட்டார், தான் எழுதி வச்சது என்ன பண்ணிட்டார், மறந்துட்டார். ஸோ ஃபைனலாக சீசரே இவரை மீட் பண்ண வந்ததுக்கு அப்புறம்தான் ஹீ நோ அபவுட் த இன்சிடெண்ட். என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு என்ன பண்ணார், அந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஸோ தோ த நோட் வாஸ் ரிமைண்டர் ஹிஸ் ஆப்சன்ட் மைண்டட்னஸ் அண்ட் ஃபர்கெட்ஃபுல்னஸ் வாஸ் த ஐரனி இன் த மெசேஜ் ரோமர் சீசர். ஸோ என்ன தான் வந்து அவர் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நோட் அல்லது ஹின்ஸ் எடுத்து வச்சு அவர் வந்து வச்சுருந்தாலும் கூட, ஸோ அவருடைய ஆப்சன்ட் மைண்டட் அல்லது அவருடைய ஞாபக மறதி அல்லது அவருடைய இந்த மறதியினால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த ரோமர் சீசர் அப்படிங்கிறத ஒன்று ஒரு வஞ்சகம் மாதிரி ஆகிடுச்சு இவருக்கு. ஆமாம் இல்லையா? ஸோ அதாவது ஒரு ஆப்சன்ட் மைண்டட்னஸும் அதே போல் ஒரு ஃபர்கெட்ஃபுல்னஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு இதுதான் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே வந்து நமக்கு தோணுது. ஆமாம் இல்லை? டோட்டலாகவே இந்த ப்ளே வந்து பார்க்க ரொம்ப காமெடியாக ஃபன்னியாக இருக்கும். பட் இது இந்த ஃபன்னியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன தான், அவருடைய ஆப்சன்ட் மைண்டட் தான். மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ், ரொம்ப நேர்மையாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் என்ன பண்ணல, தனக்கு என்ன நடக்க போகுது, தனக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் மறந்துட்டார். என்ன நம்ம சொல்லியிருக்கோம், என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே மறந்துட்டார். ஸோ அதெல்லாம் மறந்ததுனால என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. ஸோ நமக்கும் அது போல தான். ஸோ வி ஆல்சோ த சேம் திங். வி ஷுட் நாட் பி இன் அ ஆப்சன்ட் மைண்டட் பர்சன்ஸ். நம்ம எதுவும் என்ன பண்ண, நம்ம எப்படி இருக்கக்கூடாது, எதுவும் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கவே கூடாது. ஸோ வி ஆல்வேஸ் அவேர். எப்பயுமே ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். அப்படி ரொம்ப அவேர்னஸாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சேஃபாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஞாபகம் மறதி, ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னாவே பல பிரச்சனையில் நம்மளே தேடி போகும். இந்த ப்ராப்ளம் சுட் நாட் கம் வித் அஸ். அது நம்மகிட்ட வராது. நம்ம தான் என்ன பண்ணுவோம், வி ஃபாலோ த ப்ராப்ளம்ஸ். நம்ம தான் பிரச்சனையை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளே ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணி நம்மளை வாங்கிக்குவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி பொறுத்தளவுக்கு ஐ எக்ஸ்பிளைன் ஒன்லி அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் சம்மரி. தட்ஸ் ஆல். ஸோ லைன் பை லைன் வி கான்ட் டீச் ஹியர் பிகாஸ் திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் play. You know that. Because the 3 supplementary they gave like this method itself. உங்களுக்கே தெரியும் அது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஒன்லி த சேம் 3 supplementary ஐ எக்ஸ்பிளைன் ஒன்லி அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் சம்மரி. ஸோ அதை மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் சொன்ன மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் மெத்தட் இட் செல்ஃப் இனஃப். பிகாஸ் சப்ளிமெண்ட்ரி த கொஸ்டின்ஸ் ஆஸ் ஒன்லி பேராகிராஃப். That's all. There is no 1 mark, there is no 2 marks, there is no 3 marks. Only they are going to ask only 5 marks, only the paragraph method. So that method, this summary is enough. So அந்த மெத்தடுக்கு அந்த பேராகிராஃப் கொஷின்ஸ்க்கு நம்ம சம்மரி போதுமாக இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா சம்மரியும் சொல்லியிருக்கேன், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரியும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன சம்மரி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேராகிராஃப் நம்ம எழுதிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம மோஸ்ட்லி பேராகிராஃப் கூட எப்படி படிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு 3 நம்ம படித்தாவே நமக்கு ஒரு பேராகிராஃப் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறதுனால ஸோ நம்ம லாஸ்ட் வந்து நமக்கு ஜஸ்ட்டு ஸ்டோரி தெரிஞ்சிருந்தால் நமக்கு போதுமானது. சரிங்களா? இப்போ ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டோரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து புரியல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அந்த 3 வீடியோ நீங்கள் என்ன பண்ணலாம், 3 twice கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி புரியும். அது புரிஞ்சால் போதும், நம்மளால் என்ன பண்ண முடியும், we can easily attend the paragraph without reading paragraph itself. பேராகிராஃப் நம்ம படிக்கவே தேவையில்லை. If you listen this outline clearly means you itself can write a paragraph. You don't want to study at all. ஸோ இதுக்குன்னு செப்பரேட்டிங் என்ன பண்ண தேவையில்லை, பேராகிராஃப் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.